Hi, welcome to Jodha Explorer. So, we will cool So, actually, the Enga Vugla, the Dindigala, the 12:30 the first show. And first show, 9 AM show open pannu appadina 500 rupees ticket vikkanum solli silla pressure nala அது actually போடல ரொம்ப நல்ல விஷயம் தான் ஐநூறு கொடுத்து பார்க்கணும்னா இல்ல ஸோ 12:30 ஷோ தான் பார்த்துட்டு இப்போ தான் வந்தேன் ஸோ மூவி எப்படி இருக்கு ஆக்சுவலி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து படத்துக்கு வரும் அது சொல்லிடுறேன் பட் ஆனால் ஒன் டைம் பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு படம் ஒரு நல்ல ஆக்ஷன் மூவியாக இருக்கும் பட் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி மூவி கமர்ஷியலாக ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் அப்படின்ட்டு போயிடாதீங்க லோகேஷ் மூவி ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டாக புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்கும்னு நினச்சாலும் அதுவும் இல்லை ஸோ இந்த படத்துக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா படம் வந்து ஒரு லைனை தேடி போகாமல் கதை ரொம்ப ட்ராவல் ஆகுது அதுக்கப்புறமேல் தேவையில்லாத கேமியோஸ் இதில் எந்த கேமியோவுமே நமக்கு வந்து ஒரு இது கொடுக்கல இப்போ ஜெயிலரில் கூட சில கேமியோஸ் வந்து நமக்கு மகட்டலாக இருந்துச்சு அந்த சீனில் வகுப்பா கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்கே இல்லை இப்போ விக்ரமில் இருக்க கடைசி கேமியோ இதெல்லாம் சரியான கோல்ஸ் தான் லாஸ்ட்டாக இருக்க கேமியோவும் அந்த இடத்துக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துச்சு இதில் எந்த கேமியுமே வெயிட்டேஜ் கொடுக்கல ஸோ படத்தோட கதைக்கு போயிடலாம் ஸோ நல்ல ஒரு சிம்பிளான லைன் தான் இன்ட்ரெஸ்டாக போக வேண்டிய லைன் தான் தன்னோட ஃப்ரெண்டு அதை சத்யராஜ் இறந்துடுறாரு அதனால ரஜினி அங்கே போகாது அவள் ஏன் இறந்தாரு அவங்க ஃபேமிலிக்கு எதுவும் பிரச்சனை வருமா இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணுவார் லைக் விக்ரமோட ஸ்டார்டிங் மாதிரி தெரிஞ்சு கமல் இறந்துடுறாரு ஸோ பகத் பாசல் வந்து என்னன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்குல்ல ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இது இன்வெஸ்டிகேஷனாக என்ன நடந்துச்சுங்கிறத ஸோ அங்கே போர்ட்டில் என்ன நடக்குது இவர் சத்யராஜ் என்ன பண்ணிட்டு இருந்தாரு பண்ணதுனால இவருக்கு என்ன அஃபெக்ட் ஆச்சு அந்த போர்ட்டில் என்ன நடக்குது அங்கே தான் சைமன் இருக்கு சைமன் தான் நாகார்ஜுனா வில்லன் ஸோ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கதை ஒரு இன்ட்ரெஸ்டாக கொண்டு போய் இருக்கலாம் அதுக்கான ஒழுத்து இதில் இருக்குது படத்தில் பட் எங்கே படம் மிஸ் ஆகுதுன்னா படம் வந்து அங்கிட்ட கூட ட்ராவல் ஆகுது ட்விஸ்ட் வைக்கணுங்கிறதுக்காக படம் எங்கிட்ட கூட ட்ராவல் ஆகிடுச்சு அதனால என்னன்னா எனக்கு இந்த நாகார்ஜுனோட கிங் சைமன் கேரக்டரை விட சௌபின் கேரக்டர் தான் நல்லா இருக்கு அவங்களோட தயாளோட கேரக்டர் தான் நல்லா இருக்கு ஏன்னா கதை வந்து அந்த அளவு சில ட்விஸ்ட்லாம் போகும் அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல நீங்க பாருங்க ஏன்னா அதையும் ரிவீல் பண்ணிட்டா கண்டிப்பா சர்ப்ரைஸா இருக்கு ஸோ சில ட்விஸ்ட் எல்லாம் படத்துல இருக்கு சில சர்ப்ரைஸ் சீன்ஸ் இருக்கு அதை மட்டும் ரிவீல் பண்ணிடாதீங்க எந்த ரிவ்யூஸ்லயுமே ஸ்பாயிலர் இருந்தா பாத்துடாதீங்க ஏன்னா அதை நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த படம் எதுவுமே பிடிக்காம போயிடும் அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு டிராகா தான் போகும் இது என்னன்னா ரஜினி நல்லா சூப்பர் ஸ்டார் சூப்பராக நடிச்சிருக்காரு ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரே மூட்ல வருது அவரோட ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லை அவரோட ஒரு மூட்லேயே வருது தன்னோட ஃப்ரெண்டே இருந்துதான் ஓகே ஸோ ஏன் இருந்தால் அதெல்லாம் அந்த குடும்பம் எதுவும் பிரச்சனை ஆகுமா அந்த குடும்பத்தை 3 பொண்ணு இருக்காங்க அந்த ஸ்ருதிகாசனுக்கு ஒரு நல்ல கோல் தான் படம் ஃபுல்லாக வருவாங்க ஆனால் அவங்க வந்து அவங்க ஆக்டிங்ஸில் காட்டுற மாதிரியான சீன்ஸ் எதுவுமே இல்லை அப்படியே படம் ஃபுல்லாக அவங்க ட்ராவல் ஆகாங்க அவ்வளோதான் ஈவன் ஈவன் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட அவங்களோட ஆக்டிங் காட்டுற மாதிரி அந்த சீனுமே இல்லை மாஸ் மூமெண்ட்ஸ் நாங்கள் இடத்துல நல்லா இருக்கு பட் முக்கியமாக உப்பேந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல அவன் முக்கியமான டைமில் வரவே இல்லை அதனால் வருகப்போ தேட்டரில் எல்லாமே அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை இத்தனைக்கும் ரஜினி படத்தில் ரஜினியாக தான் ஹைப் கொடுக்கணும் பட் இதில் உப்பேந்துக்கு ரஜினி ஹைப் கொடுக்கணும் 18 பேர் இல்லைடா 19ஆவது இருக்கான் காலிஸ் அப்படின்னு சொன்னோன்னா வருவாரு அந்த சீன்ல எல்லாம் ஆக்சுவலி ரஜினி வந்து அவனுக்கு ஹைப் கொடுக்க வேண்டியது இல்லை ரஜினிக்கு தானே ஹைப் கொடுக்கணும் இல்லை சூப்பர் ஸ்டார் மூவி வச்சு ஸோ உப்பேந்து யாருமே அவ்வளோ நமக்கு இது அவ கூட எதுவுமே இல்லை அவரோட இம்ப்ரெஷன் இல்லை ஸோ அந்த சீன் பெருசா இல்லை அப்பவுமே ரொம்ப முக்கியமாக படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்து போனேன் அதுவும் கொஞ்சம் ஏமாற்றம் தான் அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் கதையை வந்து மூவியாக எடுக்காமல் டயலாகாக சொல்கிறாங்க ஸோ அதையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிடாங்க ஒரு நல்ல ஆக்ஷன் பண்ணாமல் போங்க செகண்ட் ஹாஃப்ல சில ட்விஸ்ட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஈஸியாக போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் அப்படியே தான் போயிட்டு இருக்கு பெருசாக எந்த ஹை மூமெண்ட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஈவன் தோ சைமனை காட்டுறப்ப கூட ஹை மூமெண்ட் இல்லை இப்போ விக்ரம்ல சந்தானத்தை காட்டுறப்ப நமக்கு எப்படி இருந்துச்சு அவன் என்ன பண்ணுறான்னு அவன் பின்னாடி ஒரு ட்ராக் கதை போகும்ல இங்கே அப்படி போகவே இல்லை ஏன்னா சைமன் என்ன பண்றாங்க சீக்கிரட்டா வைக்காங்க ஆனா சைமனுக்கான பவர் எப்போ இருக்கும் இப்போ வந்து ஒரு வில்லன் கேங்லனா அவனுக்கான பவர் எப்போ அவன் கீழே இருக்கவன் பய பண்ணும்ல அவன் கீழே எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க இவனே சொன்னா எனக்கு தெரியும் அப்படிங்குவான் அதான் ஒரு சீனை ரிவீல் பண்ண விரும்பல ஆனா இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது எப்படின்னா அவன் கீழே இருக்கவங்களும் அவனுக்கு அப்போஸா இல்லை அவனுக்கு தெரியாம சில விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க இவன் அதை கண்டுக்கவே மாட்டான் ஸோ அது ரிப்பீட் ஆகும் ஒருத்தன் பண்ணா பரவாயில்ல ஒரு கேங்கே பண்ணும் முக்கியமான ஒருத்தன் என்னென்னமோ பண்ணுவான் அப்போ இது எதுவுமே நான் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலி அப்போ அந்த வில்லன் மேலே வெயிட்டே போயிடுதுல ஃபர்ஸ்ட் அவன் என்னென்ன பண்றாங்கமே இப்போ இவன் தான் வில்லன் இவன் என்னென்ன பண்றாங்கன்னா அவனுக்கு கெத்தாக சீன்ஸ் காட்டல அதுக்கப்புறம் அவனுக்கு கீழே இருக்கவங்க பயப்படுற மாதிரி காட்டணும்ல அதுவும் இல்லை இத்தனைக்கும் ஒருத்தனை தப்பு பட்டான்னு பிடிச்சா அவனை அடிச்சு கொள்ளுவேன் எல்லாத்துக்கு முன்னாடியுமே அடுத்து 2-3 சீன்ல ஒரு கேங்கே வந்து அங்க இருக்க படத்தை வந்து தப்பா யூஸ் பண்ண பார்ப்பாங்க அதெல்லாம் ஸோ அதனால அந்த வெயிட்டேஜ் கம்மியாயிடுச்சு ஸோ நாகார்ஜுனாவோட கேரக்டரை விட எனக்கு சௌபினோட கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு
சௌபின் ஆனா அந்த மோனிகா சாங் இருக்குல்ல, மோனிகா சாங் வந்து ஏன் வச்சாங்க போது இருக்கும் பெர்ஃபெக்ட், சரியான இடம் இல்லை, அது மிஸ்பிளேஸ்டுன்னு சொல்லலாம். வேற இடமும் இல்லை அந்த சீன்ல வைக்கலன்னா அதுக்கு வந்து படம் ஃபுல்லாக போய்கிட்டே தான் இருக்கும் படம். ஸோ எங்கே வைக்க முடியாது. இந்த லொகேஷனுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா லேயர் இருக்கும். எப்படின்னா இப்போ ஒரு சீன் நடந்துட்டு இருக்கப்ப இன்னொரு சீன் நடந்துட்டு இருக்கு, அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது மாதிரி இங்கே செகண்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ் வருது. ஸ்ருதிஹாசனுக்கு ஒரு சில விஷயம் பிரச்சனை நடந்துகிட்டே போயிட்டு இருக்கும் சௌபினோட. அதே டைம் இந்த பக்கம் ரஜினிக்கும் ஒரு சில விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அது ரெண்டையுமே கட் பண்ணி போடுறப்ப நமக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுது. பட் படம் வந்து நேரா ஒரு கதையை நோக்கி போகாம எங்கிட்ட போகுதுனால நம்ம வந்து ஆடியன்ஸ் எப்படின்னா நிறையவே வந்து இவங்க எதை ஃபாலோ பண்றது தெரியல. இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு, ரஜினி 30 வருஷம் முன்னாடி சம்திங் செஞ்சிருக்காரு, அது வந்து ஹைடாக இருக்காது இப்போ, ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ இருக்கிற விஷயத்துக்கும் அதுக்கும் ரிலேஷன் இருக்கும். அதாவது இப்போ சைமனுக்கும் இப்போ முன்னாடி நடந்ததுக்கும் ரிலேஷன் இருக்கும். ஸோ அதை மட்டும் கதையாக நம்ம எடுத்துட்டு போகப்ப எக்ஸ்ட்ரா சௌபின் கூட இன்னொரு சைடு ஒரு ட்ராவல் நடக்கிறப்ப நமக்கு வந்து ஆக்சுவலி இதில் கனெக்ட் ஆக முடியல. நிறைய சீன் ஆடியன்ஸ் வந்து சுத்தமாக கனெக்ட் ஆக முடியல. அதனால தான் கிளைமேக்ஸ் அமெரிக்கான் வந்தப்போ கூட தேட்டரில் பெருசாக இது இல்லை. இத்தனைக்கும் அந்த சீனில் வந்து நிறையவே பேருக்கு சொல்லிட்டு கோலக்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவு எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலாக லோகேஸ்ட் எதிர்பார்க்குற விஷயம் இந்த எல்சியூ தான். ஆனால் அந்த எல்சியூ இல்லாமல் ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் மக்களோட எதிர்பார்ப்பு அங்கே இருக்கிறதுனால இப்போ வந்து அமெரிக்கான் வகைப்போ தேட்டரில் ஒரு ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி. ஏன்னா அந்த இடத்துல வந்ததும் வாண்டடாக நுழைச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அது ரஜினியோட ஹைப்பே கொஞ்சம் கம்மி பண்ணுச்சு. ஏன்னா எனக்கு சூப்பர் ஸ்டார் மூவியில் மற்றவங்கள விட அவங்க தான் பெருசாகும்னு ஆசைப்படுவேன். நான் ஒரு கமல் ஃபேன், எனக்கு விஜய் ஃபேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். பட் எல்லாருமே ஒரு டைமில் ரஜினிகாந்த் ஃபேனாக தான் நான் இருப்போம். நான் எப்பவுமே எனக்கு பாஷா, படையப்பா, அண்ணாமலை கூட இப்போ கூட நான் திருப்பி பார்த்தேன். எனக்கு அந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த கமர்ஷியல் படம், அந்த ஃபன், அதான் அதில் வந்து ரஜினி வந்து பாஷா அடிக்கிறப்ப எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் தானே நமக்கு பவர். என்கிட்ட கேட்டால் ஒரு காலத்தை ரஜினிங்கிற வந்து செம்ம மாசா இருந்தப்ப தெலுங்குல வந்து பாலகிருஷ்ணா வந்து தமாசா இருந்தாங்க. பாலகிருஷ்ணா தான் செம்ம மொக்கையா இருக்கும். ஆனா இப்ப பாலகிருஷ்ணா மூவி எல்லாம் பயங்கர மாசா இருக்காங்க, அவ்வளவு சூப்பரா காட்டுறாங்க. ஆனா நம்ம சைடு சூப்பர் ஸ்டாரை வந்து ரொம்பவே சாதாரண காட்டுறோம். இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஹீரோ நடிக்க வேண்டிய கதை தான். இதுக்கு வந்து எந்த சூப்பர் ஸ்டார் வேல்யூவே இதுல இல்லை. ரஜினி நடிக்காம படமே இது இல்லை. ஜெயிலர் கூட எனக்கு ஜெயிலர்ல 50% தான் பிடிச்சிருந்துச்சு. ஆனா எனக்கு அது கூட இந்த படத்தை ஒரு அட்ராக்ஷன் வரல. அது ஒண்ணுதான் கொஞ்சம் ஏமாற்றமா இருந்துச்சு, எல்லாத்துக்குமே ஏமாற்றமா இருந்துச்சு. லோகேஷ் நீங்க ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ ஒரு 3 hours மூவி தான், யாரும் படம் முடியும் யாருமே எந்த வைக்கல, உட்காந்து தான் பார்த்தோம். ஆனா இன்பிட்வீன்ல கனெக்டிவிட்டி மிஸ் ஆச்சு. நம்ம எதை சைடு ஃபாலோ பண்ண நமக்கு தெரியல. முக்கியமா நம்ம சொன்ன கேரக்டர் சொன்னோம்ல, இப்ப சௌபின் நல்லா பண்ணிருக்காரு படத்திலே வந்து நமக்கு பிடிச்ச சௌபின் யாருன்னா அந்த நிறைய பேர் தெரியும் சொல்ல மலையாளம் ஆக்டர் இருக்காங்கல்ல, அது கொஞ்சம் சொட்டையா இருக்கு. அவர் கூட ஆடியோ லஞ்ச ரஜினி வந்து சொட்டன் சொல்லி கிண்டல் பண்ணாங்கல்ல, அவர் தான். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அவருக்கு ஒய்ஃபா ஒரு கேரக்டர் வருவாங்க, அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த ட்ராக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸ்ருதிஹாசன் படம் ஃபுல்லாக வருவாங்க, ஆனால் அவங்க இம்ப்ரெஸ் பண்ணுறவங்க அவங்க எந்த சீனுமே இல்லை. ஸோ அவங்க மூலியமா கதை ஆக்சுவலி ட்ராவல் ஆகுது. அதே மாதிரி சத்யராஜுக்கும் சீன்ஸ் ரொம்ப கம்மி. இது எல்லாத்த விட நம்ம ட்ரெய்லர் பார்த்தப்ப அந்த சேகா பார்த்து தானே வியந்தோம். இது நிறையவே என்ன சொன்னாங்கன்னா ஃபேன் தேயில அது வந்து ஒரு டைம் மிஷினாக கூட இருக்கும்னு நினச்சாங்க. பட் அந்த சேகோட பர்பஸ் வந்து ரொம்பவே வந்து அதுவே வந்து ஆக்சுவலி சத்யராஜோட கேரக்டரே கம்மி பண்ணுச்சு. அது நல்லா இல்லை அவ்வளோவா. ஸோ ஐ திங்க் லோகேஷ் வந்து எப்போ நம்ம ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல, இந்த சேகா பார்த்து டைம் மிஷின் மூவி ஆகிக்குமோ அப்படியெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சப்ப சொல்லியிருக்கலாம். இது எல்சி இல்லைன்னு சொன்னாங்க, பட் ரொம்ப எதிர்பார்க்காங்க ஒரு நார்மல் ஆக்ஷன் மூவின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ரொம்பவே சாதாரண ஆக்ஷன் மூவி, லைக் ஒரு விஜயகாந்த் மூவி, அர்ஜுன் சார் மூவி, விஜயகாந்த் சார் மூவி, அர்ஜுன் சார் மூவி அளவுக்கு ஒரு சாதாரண ஆக்ஷன் மூவி தான். அதில் தேவையில்லாம நாகார்ஜுனா பெரிய வில்லன் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த கேரக்டரோட வெயிட்டும் இல்லை. அதே மாதிரி உபேந்திரா தேவையே இல்லை, அமெரிக்காவும் தேவையே இல்லை. இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு படமா கூட பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ மியூசிக் வைஸ் நம்ம கேட்டப்ப ஆடியோவா கேட்டப்ப நல்லா இருந்துச்சுல. படத்துல சீன்ஸோட வகைப்ப எலிவேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நிறைய ஆக்ஷன் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா அந்த மேன்ஷன்ல நடக்கும். ஆக்சுவலி இந்த மேன்ஷன் ஹவுஸ் ஐ திங்க் இந்த படத்துல வந்து பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச அது பேர் முதல்ல மேன்ஷன் ஹவுஸ் தான் இருந்தது. ஏன்னா அது ஒரு ரிலேட்டபிள் டு ஒரு மேன்ஷன் ஹவுஸ்ங்க ஒரு ட்ரிங்க், ஒரு ஃப்ரெஞ்சு பிராண்டிங் ஒரு மேன்ஷன் ஹவுஸ் ட்ரிங்க், அதை ரிலேட் பண்ணி தான் மேபி மேன்ஷன் ஹவுஸ்னு வச்சா காப்பிகேட் இஷ்யூ ஏதாவது பிரச்சனை வரும் நினைச்சாங்களான்னு தெரியல. அதெல்லாம் பவர் ஹவுஸ்னு வச்சுட்டாங்க. பட் அது ரிலேட்டட் டு ட்ரிங்க் தான். ஸோ சத்யராஜோட கேரக்டர் வந்து யங் வெர்ஷனும் லைட்டாக வரும், பட் அதெல்லாம் பெருசாக கதைக்கு லிங்கே ஆகலை. ரஜினியோட எக்ஸ்டெண்டட் யங் வெர்ஷன் படத்தோட எண்டில் வரும். ஆக்சுவலி இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து மெயினாக வந்து இன்டர்வியூவில் சொல்லிட்டீங்க, ஃப்ளாஷ்பேக்கில் நாங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ நான் எப்படி கதை நினச்சிட்டேன்னா, இன்னும் 30 வருஷம் நான் நடந்ததுக்கு இதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு, ஆனால் அது வந்து சும்மா லைட்டாக தான் சொல்லுவாங்க.
அதாவது பிக்சரைஸை நிறைய எடுக்காம அது வந்து வாய்வெளி கதையாக ரஜினி சொல்லிடுறாரு அதை வில்லன்ட்டு. ஸோ கிளைமேக்ஸே வந்துருச்சு. அதுக்கப்புறமேல அந்த பழைய சீனை காட்டுறப்ப அதில் வந்து பெருசா எடுப்படல. ஏன்னா இன்டர்வல் முடிஞ்சோடனே கதை வந்து 30 years முன்னாடி என்ன நடந்து போயிருக்கும் நினச்சேன். பட் அது கொஞ்சம் போகலை. பட் ஓகே, என்கிட்ட கேட்டப்ப பார்த்தா ஒன் டைம் நான் பார்க்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய டிசாஸ்டர் ரிவ்யூஸ் வருதுன்னா சொல்லுங்க, எனக்கு அவ்வளோ ஒஸ்ட்டாக போட்டல. அதுக்காக நான் எக்ஸ்பெக்டேஷன் தான். நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போங்க, ஒரு நார்மல் ஆக்ஷன் மூவி. பட் ரிப்பீட் வேல்யூ இல்லை. திரும்பி வீட்டுக்கு வந்தோன்னு பார்க்கலாம், ஓடிடி வந்தோன்னு பார்க்கலாம். அந்த ரிப்பீட் வேல்யூ சுத்தமாக இல்லை. செகண்ட் டைம் தேட்டருக்கு பார்க்கலாம்னு நினைக்க மாட்டேங்க. ஏன்னா ஹெட்டேக்காகவும் இருக்கும், தலைவலியாகவும் இருக்கும். அதான் செகண்ட் டைம் பார்க்கலாம்லாம் யோசிக்கவே மாட்டீங்க. சில சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸ் லோகேஷ் படத்தில் இருக்க மாதிரி இல்லை, சில சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸ் இருக்குது. அதுதான் படத்தை தூக்கி நிற்குது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அது ரிலேட்டடாக இன்னொரு ட்விஸ்ட் இருக்கும். அது ரெண்டுமே சூப்பர். பட் இது எதுவுமே வந்து நாகார்ஜுனா சைடு வரல. அதனால நாகார்ஜுனா வந்து போட்டு வேஸ்ட் பண்ணமே தெரிஞ்சு. எத்தனைக்கும் அவள் கேரக்டர் ஃபர்ஸ்ட் காமிச்சப்போ சரி, இல்லை ஐ அம் த டேஞ்சர் சாங் வந்தப்போ சரி, அவரோட எலிவேஷன் இல்லை. ஏன்னா அவன் யாரு, அவன் என்ன பண்றான், இவ்வளோ பெரிய ஆள் சைமன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சாதாரண போச்சு. இத்தனையும் அவன் கூட இருக்கவங்க எல்லாமே அவன் ஏமாத்தாங்கன்னு தான் தெரியும். இதுல வேற சொல்லுவான், எனக்கு தெரியும் நான் தேவைப்படுறவா அவனை கொள்ளுவே எல்லாம் டைலாக் ஆகும். ஓகே ஃபைன். லோகேஷ் உங்களோட ஒரு ஃபேனா ஒரு ரெக்வஸ்ட், கைதி 2ல நல்லா ரைட் பண்ணுங்க. ரைட்டிங் தான் முக்கியம், கேமியோஸ் முக்கியம் இல்லை, ரைட்டிங்ஸ் தான் முக்கியம். எல்சியூ எடுக்கிறப்ப நிறைய கிளை கதைகள் இருக்கு. ஸோ கைதி 2 பண்றப்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும். நீங்க சொல்லிடுங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் இல்லைங்க சொல்லிடுங்க. தயவு செய்து நீங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகப்படுத்தாங்க. லைக் இப்போ கைதி 2 சூர்யா கோலக்ஸ் கேரக்டராகவும் இல்லை விக்ரம் கமல் கேரக்டராகவும் இப்படியெல்லாம் ஃபகத் கேரக்டராகலாம் மக்கள் நினைக்கிறாங்கல்ல, தயவு செய்து அதை உடைச்சிடுங்க. இவங்க தான் வேணுங்க முன்னாடி சொல்லிடுங்க. அப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த படத்துல எல்லாம் நிறைய பேர் கடைசிக்கு கோலக்ஸ் விக்ரம் எதிர்பார்த்தாங்க, அது சரியில்லை. பட் நாகார்ஜுனா கோலும் கொஞ்சம் நல்லா கைட் பண்ணியிருக்கலாம், ஷௌபின் கோலை கைட் பண்ண அளவுக்கு பண்ணியிருக்கலாம். படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஷௌபினோட தான். ஷௌபின் சாஹியோட ஆக்டிங், அவங்க ஒய்ஃப் அவங்க ஆக்டிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவரால் எனக்கு வந்து நான் ஒரு தடவை பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் படம்னு சொல்லி பார்க்க வேணாம், ஒரு நார்மல் ஆக்ஷன் மூவின்னு எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ணிட்டு, ஆல்ரெடி எல்லாமே டிசாஸ்டர்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். முக்கியமாக சொல்லிடுறேன், நான் ஒரு கமல் ஃபேன்னாலும் இந்த படம் தக் லைஃப் இந்தியன் 2 அளவுக்கு மோசம் இல்லை. பார்க்கலாம் இதை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.